வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருத்தலம் ஒரு அற்புதமான மிகவும் புகழ்பெற்ற ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் பத்தி தான் பார்க்க போறோம். பேரு கேட்டதுமே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு சிவன் ஸ்தலம் என்பது. இந்த கோவிலோட வரலாறு தான் காணொலியில பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த திருத்தலம் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு என்னும் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்திற்கு ஸ்வேதாரண்யம் என்று பெயர் வழங்கப்படுகிறது. ஸ்வேதம் என்றால் வெண்மை என்றும், ஆரண்யம் என்றால் காடு என்றும், அதாவது வெண்மையான புனித வனம் என்று பொருள் இதற்கு. இங்கு மூலவராக அருள் பாலிப்பவர் ஸ்வேதாரண்யேஸ்வரர். அம்பாளின் பெயர் பிரம்ம வித்யாம்பிகை. இந்த திருத்தலத்தின் சிறப்பு, நவகிரகங்களில் புதன் பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமாக இந்த தலம் விளங்குகிறது. படிப்பில் கவனம் குறைவாக இருப்பவர்கள், பேச்சுத்திறன் வளர வேண்டும் என்று விரும்புபவர்கள், தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் வேண்டுபவர்கள், இவர்கள் அனைவரும் புதன் பகவானை வழிபட்டு வர அவர்களுக்கு சிறந்த நன்மைகள் உண்டாகும். கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு அகோர மூர்த்தி சந்நிதி. சிவபெருமான் அகோர மூர்த்தி வடிவில் அசுரனை அழித்து பக்தர்களை காத்ததாக தல புராணம் கூறுகிறது. இதுதான் இந்த கோவிலோட வரலாறு. அதனால் தீய சக்திகள் விலகி தைரியமும் மன அமைதியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. இங்கு சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் மற்றும் அக்னி தீர்த்தம் என 3 புனித தீர்த்தங்கள் உள்ளன. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் புனித தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபடுகின்றனர். அது மட்டுமல்லாமல் தேவார பாடல் பெற்ற இந்த புனித சிவஸ்தலத்திற்கு தமிழகத்தில் இருந்து பல்வேறு ஊர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்த கோவிலில் அமைதியான சூழலும் ஆன்மீக அதிர்வுகளும் கோவிலை மேலும் சிறப்பாக்குகிறது. தேவார பாடல் இடம்பெற்ற தலம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுல 275வது சிவத்தலமாக இது கருதப்படுகிறது. இந்த திருத்தலத்துல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய 3வரும் சேர்ந்து இங்கு பாடல்கள் பாடியுள்ளனர். இங்குள்ள இறைவனை மனமுருகி வழிபட்டால் கல்வி, ஞானம், நல்ல பேச்சுத்திறன் மற்றும் புத்தி கூர்மை கிடைக்கும். இதனால் இந்த திருத்தலத்திற்கு மாணவர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் கலைத்துறையினர் பலரும் இங்கு வந்து வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது. கோவிலின் கட்டிடக்கலை சோழர் காலத்து சிறப்பை வெளிப்படுத்துகிறது. அழகிய ராஜகோபுரம், விசாலமான பிரகாரங்கள், கல் தூண்களில் உள்ள சிற்பங்கள், இப்படி பலவும் நம்மளை ஈர்க்கிறது. இங்கு நடைபெறும் மகா சிவராத்திரி மற்றும் புதன்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுகின்றனர். குறிப்பாக புதன்கிழமைகளில் நடைபெறும் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திருவெண்காடு என்பது புதன் பரிகார தலம் மட்டும் கிடையாது, மன அமைதி, இறை நம்பிக்கை மற்றும் ஆன்மீக அனுபவத்தை உணரக்கூடிய ஒரு புனித திருத்தலமாக விளங்குகிறது. கோவிலின் அமைதியான சூழல் பக்தர்களின் மனதில் ஒரு தனித்துவமான நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறது. உங்களுக்கும் நேரம் இருந்தா ஒரு முறையாவது இந்த புனித திருத்தலத்திற்கு சென்று ஸ்வேதாரண்யேஸ்வரரையும் பிரம்ம வித்யாம்பிகை மற்றும் புதனையும் தரிசித்து அவரின் அருளை பெற்று வாருங்கள். இறைவனின் அருளால் உங்களின் நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள தகவல்களாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி மற்றொரு வீடியோவோட நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.